இங்க நம்ம ஹீரோ மனுஷங்களை உட்கார வச்சு அவங்கள அப்படியே அழகா படமா வரைஞ்சு அதை வித்து அது மூலமா தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவர்கிட்ட இருந்த ஒரு பர்பிள் கலர் பென்சில் எடுத்து அதை நல்லா ஷார்ப் பண்ணி பேப்பர்ல ஒரு வட்டம் போடுறாரு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அது அப்படியே ஒரு ரியல் கல்லா மாதிரி அப்படியே கீழே விழுது. அதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அவருக்கு ஆச்சரியத்துல ஒண்ணுமே புரியல. சரின்னு அவர் அந்த பேப்பர்ல ஒரு ஆப்பிள வரைஞ்சு பாக்குறாரு. பார்த்தா அதுவுமே ஒரிஜினலா வந்துருது. உடனே அவர் அது ஒரிஜினலா செக் பண்றதுக்காக அதை எடுத்து கடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது நிஜமான ஆப்பிள் தான். ஆக்சுவலா இந்த பென்சில் இவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா இவருடைய ஃப்ரெண்டும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில சரக்கு அடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து அதுக்குள்ள இருந்து ஒளி மாதிரி ஏதோ ஒன்னு ஏற்பட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் வந்திருக்கும். அந்த ஏலியன் தான் அந்த பென்சிலை கையில வச்சிருந்திருக்கும். அது அந்த பென்சிலை தூக்கி காட்டின உடனே இன்னும் 2 ஏலியன்கள் அந்த இடத்துக்கு வந்துரும். அதை பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ நம்ம இதை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய போன் எடுத்து வீடியோ எடுக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா தெரியாதனமா பிளாஷ் ஆன் ஆயிடுது. அதனால அந்த ஏலியன்கள்லாம் அடுத்த செகண்டே அங்க இருந்து மறைஞ்சு போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷிப் கூட அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. ஆனா அந்த பென்சிலை மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிடுதுங்க. அந்த பென்சிலை தான் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இதை பத்தி அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டான். அவனுக்கு அது உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு நோட் எடுத்து அதுல 24 கேரட் கோல்டு பிஸ்கெட்டை வரைஞ்சு காட்டுறாரு. ஆனா இந்த தடவை எந்தவித மாற்றமும் ஏற்படவே இல்லை. அப்படியே நார்மலா தான் இருக்குது. அதனால அவனுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா டேய் லூசு மாதிரி உளராதறான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு கசக்கி ஜன்னல் வழியா வெளியில தூக்கி போட்டுறான். அப்ப திடீர்னு வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இவங்க ஜன்னல் வழியா ஓடி போய் பார்த்தா அங்க ஒருத்தர் ரத்தத்தோட நின்னுகிட்டு இருக்காரு. அவரு எவன்டா என் தலையில கழுத்து கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அதுக்கு இவனுங்க நான் பேப்பர் தான் தூக்கி போட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இதை யாரு உங்க அப்பனா தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு கையில அந்த கோல்டு பிஸ்கெட்டை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு அந்த பென்சில் உண்மையே தெரிய வருது. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்து அதுல ஒரு பெரிய வட்டம் போட்டு அப்படியே 10,000 கிராம் கோல்டு காயினை வரையறாங்க. வரைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரி அப்படியே ஒரு 10 கிலோ கோல்டு காயின் வந்து அங்க விழுது. அதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு வீடே இருந்திருக்காது. அவங்க வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ ஒரு அழகான வீடு வரைவாரு. வரைஞ்ச கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு காலி இடத்துல போயிட்டு அப்படியே அந்த வீடு உருவாயிடுது. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இங்க திடீர்னு ஒரு வீடு உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்லாம் கூட அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பயத்துல இருக்காங்க. அப்பதான் அந்த பென்சில்ல ஒரு பட்டன் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பிரஸ் பண்ணி அப்படியே அந்த பேப்பர்ல காட்டின அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பேப்பர்ல இருந்த மொத்த டிராயிங்கையும் அப்படியே அது உறிஞ்சிக்குது. இப்போ போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள போலான்னு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வீடு அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த பேப்பர்ல வரைஞ்சதை நம்ம அழிச்சிட்டா அது ரியல் லைஃப்லயும் அப்படியே மறைஞ்சு போயிடுது.